இன்றைக்கி நாங்கள் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஃபிஷ் கறி, ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே ஒயிட் ப்ராம்ஃபெட் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அது கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணியிருக்கோம். மீதி பீசஸ் நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வி ஹாவ் சம் கார்லிக். அண்ட் இங்கே வந்து டேமரிண்ட் ஊற வச்சுருக்கோம். புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தென் இங்கே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வி வெரி டேஸ்டி ஆஃப் ஃபிஷ் கறி. ஃபிஷ் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வி ஹேவ் கெப்ட் தோஸ். அண்ட் இங்கே தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஜிஞ்சர் ஆயில் ஊற்ற போகிறோம். வேறு ஆடிங் ஃபியூ. ஸோ ஒன்ஸ் ஜிஞ்சர் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், பீனட் சீட்ஸ், again it's time to add this mustard seeds. இப்போ கருவேப்பிலை போடுறேன். நான் adding upon சின்ன வெங்காயம். வாசனை இட்ஸ் தூக்கிஃபைங் த ஸ்மெல் அரோமா அவ்வளோ நல்லா இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த கறி யூஸி வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மிக்ஸி இல்லை, கிரைண்டர் இல்லை, ஈவன் ஜூஸர் கூட இல்லை. வி ஹாவ் டு கெட் இட், வாங்கணும். ஸோ அதனால் கையாலே டொமேட்டோவை புழிஞ்சு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஆட் பண்ணியாச்சு. Now it's time to mix. We have added up மிளகா பொடி, chili powder and some coriander powder and கொஞ்சம் fish curry powder. Now I'm mixing those masalas. We're gonna add up the tamarind. புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். ஆக்சுவலி இந்த கப்பு என்னோடய கசின் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இவ்வளோ டேஸ் இதில் சூப்பராக மக்காக காஃபி போட்டு குடிச்சிட்ருந்தேன். இப்போ there is no such option. புளி கரைக்கிறதுக்கு வேறு பாத்திரம் இல்லை. ஸோ ஐம் யூஸிங் திஸ் as of now. ஊற்றலாம் வாங்க. ஓகே, இப்போ புளி கரைச்சி ஊற்றியாச்சு. டேமரிண்ட் பியூரே போட்டாச்சு. ஆஃப்டர் தட் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஃபிஷ் குழம்புக்கான இது ஒரு 5 to 8 minutes நல்லா கொதி வரட்டும். தென் ஃபிஷ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் குழம்புக்கு தேவையான உப்பு 1, கொஞ்சம் கால் போடும். அப்புறம் செக் பண்ணிவிட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சிருக்கு. ஆயில்லாஸ் லெஃப்ட். ஸோ குழம்பு திக்காக ஆகிருக்கு. இஸ் த ரைட் டைம் டு ஆட் அப் தி ஃபிஷ். ஃபுல்லாக கழுகி காய வச்ச ஒயிட் ப்ராம்ஃபெட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபிஷ் குழம்புனாலே ஃபிஷ்ஷோடைய தலை ரீஜியன், ஹெட் பார்ட்டும் இந்த வால் பார்ட்டும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் அப் திஸ். மீதி இன்டர்னல் பார்ட்ஸ் நடுவில் இருக்கிற பாடி ஆஃப் த ஃபிஷ்ஷை மட்டும் நாங்கள் நாளைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துப்போம். ஓகே, ஆடட். இது ஒரு 3 minutes ஃபிஷ் பொரிச்சா போதும். ஃபிஷ் ஆட் பண்ணியாச்சு. இந்த கரண்டியை போட்டு கலக்கலாம் கூடாது. ஜஸ்ட்டு 2 ஆட்டம் ஆடினா போதும். ஒரு 3 to 5 minutes. வாசனையே அப்படியே தூக்குது. இது அரோமா அவ்வளோ வாசனை வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க. போய் சொல்லலாம், நிஜம்தான்.
அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து கேட்குறாங்க என்ன வாசனை. நம்மளுடைய ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு வாசனை கிரவுண்ட் ஃப்ளோர், வி ஆர் இன் 3rd floor now. ஓகே, நம்ம ஃபிஷ் குழம்புடைய வாசனை இட்ஸ் கெட்டிங் அப் டு த கிரவுண்ட் ஃப்ளோர், கீழே வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ பீப்புள்ஸ் ஆர் ரஷ்ஷிங். நம்ம யாருக்கும் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போய் டப்பு டப்புன்னு ரூம்குள்ளே வச்சுட்றோம். ஓகே, 3 to 5 minutes கொதிக்க வச்சாலே போதும். ஃபிஷ் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி. டேஸ்டிங்க்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்டிங்க்கு கொஞ்சம் எடுத்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, ஒரு கரெக்டான மீடியம் லெவலில் வச்சுருக்கோம். ரூம்மேட்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஃபிஷ் குழம்பு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல, இட்ஸ் ஃபார் டுமாரோ. இன்றைக்கே சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட் பெருசாக தெரியாது. நைட்டு ஃபுல்லாக அழகாக அதை நாங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி இப்படின்னு ப்ரௌனிஷாக இருக்கும் நல்லா. ஓகே, இந்த குழம்பு விச் ஹேஸ் எண்ணெய் பிரிஞ்சு ஃப்ரைடு. நாளைக்கு தான் நாங்கள் சாப்பிட்லான்னு இருந்தோம், பட் எனக்கு ரொம்ப பசி, அதனால் கொஞ்சம் குட்டி பாட்டில் ஊற்றிக்கிட்டேன். ஃபிஷ் கறி மட்டும், ஃபிஷ் குழம்பு மட்டும் ஊற்றிருக்கேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே நாளைக்கு தான் அந்த கறி. நாளைக்கு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி ஒயிட் ப்ராம்ஃபெட். கைஸ், ஃபிஷ் குழம்பு இஸ் ரெடி டு கெட் சர்வ். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஆயிலின்னு இல்லை, நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நாங்கள் அதுக்கே எதையுமே அரைச்சி ஊற்றலை. விடன்ட் ஆனியன்லேருந்து எல்லாமே அப்படியே தான் போட்டிருக்கோம். விடன்ட் கிரைண்ட் எனிதிங் பிகாஸ் எங்ககிட்ட இல்லை இப்போதைக்கு, வி டோன்ட் ஹேவ். அண்ட் எல்லாமே இந்த திக்னஸோட வந்திருக்கு. அண்ட் ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் டுமாரோ. நாளைக்கு ஒயிட் ப்ராம்ஃபெட் ஃபிஷ்ஷை ப்ராப்பர் ஃப்ரை பண்ணி அது கூட ஃபிஷ் குழம்பு வச்சு நாளைக்கு மதியானம் ஒரு பிடி. ஓகே, ஸோ ஹை, டுடே வி கோனா மேக் சம் ஃபிஷ் ஃப்ரை. சரி, நேற்று ஃபிஷ் குழம்பு வச்சாச்சு, இன்றைக்கி ஒயிட் ப்ராம்ஃபெட் ஃபிஷ் ஃப்ரை. வெள்ளை வவ்வால், ஒயிட் வவ்வால் ஃபிஷ். ஓகே, லெட்ஸ் see. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு ஃபிஷ்ஷாக போடலாம், ஒரு பீஸா போடலாம். ஓகே, ப்ளீஸ். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அங்கேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பீஸ் ஒயிட் ப்ராம்ஃபெட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நாங்கள் மீன் குழம்பு பண்ணிட்டோம். மீன் குழம்பு ரெடியாக உள்ள இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆல்டுகெதர் ஒரு வீடியோ கொடுப்போம். ஃபைனலி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ் மட்டும் நாங்கள் பிஜிலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ஃபிஷ்